வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இதை பற்றி நாம் பேச போகிறோம்னா, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி முதுபெரும் தலைவர் திரு பெரியவர் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள், முதுபெரும் தலைவர் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டுக்கு. இவர் தாங்க இன்றைக்கி சமீபத்தில் ஒரு பேட்டி சொல்லியிருக்கிறாருங்க. செய்தியாளர் சந்தித்தார் நம்ம பெரியவர் காதர் மொய்தீன் அவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா, கிட்டத்தட்ட நாங்கள் திமுக கூட்டணியில் 60 ஆண்டுகளாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இந்த கட்சியில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்திலேயோ எதுலேயுமே அதிகாரம் கிடைச்சதில்லைங்க. நாங்கள் இந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோங்க. நம்பிக்கையோடு உழைச்சங்க, நம்பிக்கையோடு இருந்தோங்க. ஆனால் இறைவன் நினைத்ததோ வேறு கணக்கு. டிவிகே கட்சி இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு அமைக்கிறதுக்கான எண்ணிக்கை கிடைக்கல. 108 எண்ணிக்கை தான் கிடைச்சிது. இந்திய முஸ்லீம் லீக் எங்களை நாடுனாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது. அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா மத்திய அரசு பிஜேபி தமிழ்நாட்டில் நேரடியாக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக வந்துடும். அந்த அச்சுறுத்தலுக்கு டிவிகே அரசு ஒருவேளை ஆட்சி அமைக்க போனாங்கன்னா மத்திய அரசு நேரடியாக ஆட்சியில் இறங்கிடுவாங்க. கவர்னர் ஆட்சி மூலமாக. இதை தடுக்கும் பொருட்டு நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தோம் மக்களே. இந்த தவறை நம்ம நாங்கள் லேட்டான முடிவு எடுத்திருந்தோம்னா கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். அதை தடுக்கும் பொருட்டே நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாருங்க நம்ம பெரியவர் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள். கூடவே என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆதரவு அளித்த உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னாருங்க. நாங்கள் என்ன சொன்னோம், ஐயா, எங்களுடைய அலுவலகத்துக்கெலாம் வர வேண்டாம், எங்கள் அலுவலகம் ரொம்ப சின்னது, ரொம்ப குறுகிய இடம் படைச்சது, குறுகிய இடம், நீங்கள் எல்லாம் விஸ்தாரமானவங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து போகிறதுக்கான இட வசதி எங்கள்கிட்ட இல்லை, இந்த தெருவே ரொம்ப சிக்கலான தெருவு, ரொம்ப குறுகிய தெருவு, வேண்டாம். நான் 3 முறை நான் கெஞ்சினேன். நான் உங்களை வந்து மரியாதை நிமித்தமாக நான் டிவிகே ஆஃபீஸ் உங்கள் வீட்டுக்கே நான் வந்து கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிக்கோங்க அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் அன்போடு கேட்டேன். ஆனால் அவர் சொன்னதோ வேறு. எப்படி இருந்தாலும் உங்கள் அலுவலகம் இருந்தாலும் நான் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட நான் நன்றியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அலுவலகத்துக்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்தாருங்க. அதுதாங்க அதிசயம். இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தொடங்கி 60 ஆண்டுகளாக நாங்கள் திமுகவுடன் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திற்கு எந்த தமிழ்நாட்டு முதல்வரும் இதுவரை வந்தது இல்லை. எந்த தமிழ்நாட்டு முதல்வரும் எங்களுடைய இந்தியன் யூனியன் லீக் அலுவலகத்திற்கு வந்ததே கிடையாதுங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய அலுவலகத்தில் நேராக வந்தாருங்க. வந்து சந்தித்தார். அப்போ எங்கள் அலுவலகத்தில் ஒரு உட்கார்றது கூட வசதியான இடங்கள்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் வாடகைக்கு தான் சோபாக்கெல்லாம் வாங்கி போட்டோம். அந்த சோபாவில் தான் கட்சி நிர்வாகிகள், டிவிகே தலைவர், கட்சி நிர்வாகிகளாம் அமர்ந்து பேசினாங்க. நாங்களும் பேசி சந்தோஷமாக அன்பை பரிமாறிக்கொண்டோம். ஆனால் எதிர்த்தரப்பு கட்சியோ சோபா மாடல் கட்சின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதை என்ன சொல்கிறது? நாங்கள் சோபாலாம் நாங்களாம் வாடகைக்கு தான் வாங்கினோங்க. இதில் எப்படிங்க சோபா மாடல் சோபா மாடல் அரசியல்னு சொல்கிறாங்க, சோபா மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சி. இது எப்படிங்க உகந்ததாக இருக்கும்? நாங்கள் வாங்கியதோ ஒரு வாடகை சோபா தான். அந்த சோபா கூட முதல்வர் வந்துட்டு போனோன்னா அந்த சோபாவை வாடகைக்காரங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் எங்கெங்கே நம்ம சோபா அரசியல் எங்கெங்கே இருக்குது? மக்களே, நாங்கள்
நிரந்தரமாக டிவிகேக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு பெரியவர் காதர் மொய்தீன் சொல்லியிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் திமுக கட்சியில் பயணித்த இந்திய முஸ்லீம் லீக் கட்சி இன்று அதன் தலைவர் திரு பெரியவர் காதர் மொய்தீன் அவர்கள் டிவிகே கட்சியில் நாங்கள் கூட்டணியாக இருக்க போகிறோம், திமுக கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம், திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் அப்படின்னு அறிவித்தாருங்க இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் பெரியவர் காதர் மொய்தீன் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.